MT4 ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரேட் எடுக்கணும் இல்லை க்ளோஸ் பண்ண நினச்சோம் அப்படின்னா, இப்போ பிட்காயின் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா கிளிக் பண்ணிவிட்டு பை செல் வேல்யூ நமக்கு இருக்கும். இது வந்து செல் பை மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துடலாம். மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு செல் ஆயிரும். செல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் காமிக்கும். ப்ரைஸ் மேலே போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நம்ம உடனே மார்க்கெட் ரேட்டில் க்ளோஸ் பண்ண நினச்சோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆர்டர்னுக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ரேட்டில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் வரும். இல்லை நம்ம வெயிட் பண்ணி ஒரு டார்கெட் போட்டு க்ளோஸ் பண்ண நினச்சோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை ஆர்டர்னு கொடுத்துட்டு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். செல் பண்ண ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு 48,469 போட்டுக்கலாம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டை விட கம்மியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 450 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 700 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோஸ் பண்ணால் கூட நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு க்ளோஸ் ஆர்டர்னு கொடுத்துட்டு க்ளோஸ் வித் இந்த ப்ராஃபிட்லேயே எனக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் ஆயிரும். இங்கே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து என்னென்ன ட்ரேட் பண்ணணும் நம்ம பார்த்துக்கலாம். டுடேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். இங்கே போனோம் அப்படின்னா வந்து கரண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்னு நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பை ஆர்டர் எப்படி சரி கிளிக் போனோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆர்டர் கொடுத்துட்டு நார்மலாக மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டில் பையர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பை லிமிட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு 45,000 வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளேஸ் கொடுத்துடலாம். ப்ளேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். பை லிமிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வாங்கும். தேவைப்பட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணி நம்ம மாடிஃபை டெல்ட்டோ இல்லை சார்ட் பார்க்கணும் பார்த்துக்கலாம். இப்போ தேவைன்னா நம்ம டெலிட் கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து செல் லிமிட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இதனால ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு காமிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு நியூ ஆர்டரு செல் லிமிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 51,000 வந்து செல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கும். நமக்கு உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்.